ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், யார் பிழைப்பான் என்கிற தலைப்பிலே நாம் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். பிழைப்பான் என்றால் என்ன? பொதுவாக நம்ம உலகத்தில் என்ன செய்வோம்னா, உன் வாழ்க்கையை நீ என்ன செய்து கொள், நீ காப்பாற்றிக்கொள், இப்படியே வேலையை செய், பிழைக்க வழியை பாரு, முன்னேற வழியை பாரு, காலத்தை என்ன செய்யணும், நல்லா பயன்படுத்தணும், ஏதாவது ஒரு காரியத்தை செய், முன்னேறப்பாரு, நீ தான் என்ன செய்யணும், உன்னை காப்பாற்றிக்கணும், உன் பிழைப்ப நீ பார்த்துக்கோ, இப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், பலவிதமான ஒரு வார்த்தைகளை நம் மக்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நண்பர்களுக்கும் என்ன செய்வோம், சொல்லுவோம். இந்த பிழைப்புங்கிற காரியங்களை என்ன செய்வோம், தெளிவாக நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி பலவிதமான காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டு இருந்தாலும், இந்த உலகத்திற்கான பிழைப்பை குறித்ததான காரியங்களை நாம் பேசிக்கொண்டு சொன்னாலும், இன்றைக்கு நாம் பார்க்கிற பிழைப்பான், யார் பிழைப்பான் என்கிற தலைப்பில் பார்க்கிற காரியம் இதோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இதற்கும் இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நடைமுறையில் என்ன செய்வாங்க, சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் நாம் பார்க்கக்கூடிய காரியம் வேதத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை என்ன செய்யணும், தியானிக்க போகிறோம். யார் பிழைப்பான் என்கிற ஒரு தலைப்பை பார்க்கிறோம். ஆதாரமாக யோவான் 11:25 பார்ப்போம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற அந்த ஒரு வார்த்தையை முதல் பாயிண்டாக நான் பார்க்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன் மரித்து போனாலும் பிழைப்பான் என்கிறத தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், ஆத்ம மரணம் சொல்லி பல விதமான காரியங்கள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை நம்ம ஆழமாக பல கோணங்களில் பேசலாம், பல கோணங்கள் என்ன செய்யலாம், தியானிக்கலாம், சொல்லலாம். இருந்தாலும் சுருக்கமாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். யார் மரித்தாங்க, யாரை விசுவாசித்தாங்க, எப்படி பிழைச்சாங்கன்னு சுருக்கமாக பார்ப்போம். யார் மரித்தாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டிலிருந்து கானான் நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, பயணமாக வராங்க. வரும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, கொள்ளிவாய் சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டு மரித்து போனார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க மரித்து போகிறாங்க. அப்போ என்னை விசுவாசிக்கிறோம்னு யார் சொல்றாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது மோசையின் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, செய்ய சொல்றாரு. ஒரு வெண்கலத்தினால என்ன செய், ஒரு பெரிய ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோலை உருவாக்கு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கு, அதை நட்டு வை, அதை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களாம் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு காரியம் சொல்கிறார். அப்போது மோசே என்ன செய்கிறாரு, அதே மாதிரி செய்து என்ன செய்கிறாங்க, அந்த கொள்ளிவை பாம்புனால கடிபட்ட ஒவ்வொரு உறவும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இதை நோக்கி பார்க்கும் பொழுது மரித்தாலும் இதை நோக்கி பார்க்கும்போது பிழைக்க முடியும்னு சொல்லி மக்களுக்கு சொல்கிறார். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த கடிபட்ட அந்த மரித்து போன நிலையில் இல்லை அத்தனை ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த வெண்கல சர்ப்பமாகிய அந்த காரியங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க, பிழைத்து கொள்கிறாங்க. அப்போ வெண்கல சர்ப்பம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் சொல்லுது. பொதுவாக எல்லாரும் சர்ப்பம்னா பிசாசுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய வெண்கல சர்ப்பம், அதை நோக்கி பார்க்கிற யாரும் பிழைப்பார்கள். என்ன அர்த்தம், இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் பிழைப்பாங்க. அதான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பாங்க. மரித்து போனது உண்மைதான், இயேசுவை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு பார்க்கறது உண்மைதான், பிழைக்கிறது உண்மைதான். அந்த பிழைப்புகள் சரீர பிழைப்புகள் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரக்குரிய எல்லா வகையான ஒரு உயிரூட்டத்தையும் என்ன செய்யுது, அங்கே மறைமுகமாக சொல்லுகிறது. அப்போ அதை புரியும். பொதுவாக வெண்கலம் அப்படின்னா வெண் பிளஸ் கலம் அப்படின்னா, வெண் அப்படின்னா பரிசுத்தம்னு அர்த்தம், கலம்னா பாத்திரம். அப்போ பரிசுத்த பாத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு அங்கே அர்த்தம் வருது. இப்போ வெண்கலம் அப்படின்னா பரிசுத்த பாத்திரம். அப்போ பரிசுத்த பாத்திரமாகிய இயேசுவை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும்
அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் அவர்கள் அவராலே பிழைக்க முடியும். இதைத்தான் நம்ம மனசு பார்க்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா என்ன யார் பிழைப்பான்னு பார்க்கும் பொழுதுன்னா, அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ யார் இரண்டாவது பிழைப்பாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் பிழைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதுக்கு யார் பிழைச்சாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு சிறுமி மரித்து போயிருக்கிறான். அப்போ அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அழுது கொண்டு இருக்கிறாங்க, புலம்புறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை செய்தி கேள்விப்பட்டு இயேசுவும் அவருடைய சீசர்களும் போகும்போது, ஆண்டவர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சாங்க, எல்லாரும் வெளியே போ சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் தன்னோட வைத்துக்கொண்டு அந்த சிறுமியின் கையை பிடித்து, மகளே உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திருன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த மரித்து போன அந்த இறந்து போன அந்த சடலத்தை உயிர்ப்பித்து உயிரோடு நிற்க வைத்தது. அந்த தேவனுடைய வாயின் வார்த்தை அந்த உயிருள்ள ஒரு நபராக அந்த மகளை என்ன செய்தது, எல்லார் முன்பாக நிலைநிறுத்தியது. அப்போ வெறும் உணவுக்காக மாத்திரம், இந்த உலகத்தில் உள்ள உணவுக்காக மாத்திரம் பார்த்தீங்கன்னா பிழைப்பது பிழைப்பல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வல்லமையான வார்த்தையும் பிழைக்க வைக்க முடியுங்கிறதுக்கு அடையாளமாக தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, அதை நிரூபித்து காட்டினார். அப்போ இரண்டாவதாக யாரை பார்க்குறோம்னா பிழைப்பான்னு பார்க்கணும்னா, கர்த்தருடைய வாயின் வார்த்தையினால பிழைக்க முடியும். அவருடைய வார்த்தை வாழ வைக்க முடியும். இந்த உலகத்தினுடைய அப்பத்தை விட, இந்த உலகத்தின் காரியத்தை விட அவருடைய வாயின் வார்த்தை அவ்வளவு தெளிவான வல்லமையான வார்த்தை, அது பிழைப்பூட்ட முடியும் என்பதை என்ன செய்யலாம், இதுல இருந்து பார்க்கலாம். மூன்றாவதாக யார் பிழைப்பான்னு சொல்லி பார்க்கும்போது, பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான்னு பார்க்கலாம். நீதிமொழியில 15 அதிகாரத்துல இருக்குது. நீதிமொழியில் 15 அதிகாரம் இருக்குது. பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். அப்போ பரிதானம்னா என்ன, கையூட்டு, லஞ்சம், அநீதியான காரியம், அவைகளை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவைகள் எல்லாம், அப்படிப்பட்ட காரியம் வெறுக்கிறவங்க பிழைப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ யார் அதை வெறுத்தாங்கன்னு பார்க்கும்பொழுது, தானியேல்ங்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யலாம் இருக்கிறாங்க. அவருடைய பாபிலோன்கிற நாட்டுக்கு என்ன செய்ய அடிமையை போறாரு. அதுக்கு நிறைய போராட்டங்கள் வருது. அங்கே எதிரி நாட்டு ராஜா என்ன செய்யறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நான் சொல்றபடிலாம் செய்யுங்க, உங்களுக்கு வெகுமானங்கள் வரும், நிறைய பரிதானங்கள் வரும், நிறைய காரியங்கள்லாம் வரும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு பரிசை கொடுத்து அவரை என்ன செய்யறாங்க, கவுக்க பார்க்குறாங்க. ஆனா அவர் ஆண்டவர்கள் நம்பிக்கையுள்ளவராக இருந்தபடியும் வெறுத்து என்ன செய்யறாரு, வேண்டான்னு சொல்றாரு. உம்முடைய காரியங்கள் உம்மோடவே இருக்கட்டும், உம்முடைய வெகுமானங்களும் வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வான்னு சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிறார். அப்போ பரிதானங்களை வெறுக்கிறவனும் பிழைப்பான்கார். நாடு விட்டு நாடு போறாரு, யார் பார்க்க போறாங்க, யாருக்கு தெரியப்போம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படிலாம் பார்க்காம கர்த்தர் பார்க்காருன்னு அந்த எண்ணத்தோடு அந்த நினைப்போடு அதை வெறுக்க ஆரம்பித்தார். அப்போ இதையெல்லாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 காரியங்களையும் நான் புரிந்து கொண்டவங்க என்ன செய்யணும், இந்த வசனத்தை தியானிக்கணும். யார் பிழைப்பான்? முதலாவதாக என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அவன் தான் பிழைக்க முடியும். எடுத்துக்காட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் பிழைப்பான்னு பார்த்தோம். அதுக்கு அந்த சிறுமியை பார்த்தோம் எடுத்துக்காட்டாக. மூன்றாவதாக பரிதானங்களை வெறுக்கிறவனும் பிழைப்பான்னு பார்த்தோம், தானியேலை பார்த்தோம். ஆகவே இந்த 3 விதமான காரியங்களை இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், தியானிச்சிருக்கிறோம். அப்போ யார் பிழைப்பான் என்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் மனதிலே பதிய வைத்து அந்த ஒரு காரியத்துக்கு நேராக நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பிழைப்பை நாங்கள் பேசவில்லை, மறுமைக்கான ஒரு காரியத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். ஆகவே யார் பிழைப்பான், யார் பிழைக்க வைக்க முடியும், யாரெல்லாம் அப்படி பிழைத்தாங்க, நம்ம என்ன செய்ய போறோங்கிறதான் இதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு அதிகாரிகளும், யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜீவன வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் பிழைக்கும்படியாக, கர்த்தரே உங்களை பிழைப்பூட்டும்படியாக எங்கும் நிறைந்த ஒரு ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.